மினிஸ்டர் பையன் வந்து தப்பு பண்ணுறாங்க. பட் அது தட்டி கேட்கறதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு மூவி. அதோட கதை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து தான், சூப்பர் பண்ணியிருக்காரு. புதுசு மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் நல்லா இருக்குது. அந்த இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது பண்ணுறதும் பார்த்து பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. பாலா மெசேஜ் என்ன, நம்ம என்ன சொல்கிறது, பெண்களை பற்றி தப்பாக பேசி அவங்க தவற இது பண்ணுறத வந்து தட்டி கேட்குறாங்க. ஆனால் செய்யாத தப்புக்காக ஓடி ஒளிகிறாங்க. அதை கரெக்டாக கொண்டு வந்து மக்களுக்கு படத்தில் வந்து அதான் பெண்களை சார்ந்த பாதுகாப்புக்கு உண்டான மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைட்டு நல்லா இருக்குங்க. எல்லாருமே அருமையா பண்ணிருக்காங்க. எல்லாருமே அருமையா பண்ணி ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ கிடைச்சிருக்காரு நம்ம படத்துல வந்து. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். கொஞ்சம் பார்க்கும்போது படம் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. பார்க்கும்போது எதுவும் தெரியல, பட் போக போக சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு படம். புரியல படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் வந்து தேவையில்லாத எப்படி சொல்கிறது, மினிஸ்டர் பையன் வந்து தப்பு பண்ணுறாங்க. பட் அது தட்டி கேட்கறதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு மூவி. அதோட கதை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து தான், சூப்பர். ஹீரோனும் அதே மாதிரி வேற லெவல். புது ஹீரோ தான், பட் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஹீரோனியும் வேற லெவல் தான். அந்த மாதிரிலாம் இல்லை. இன்டர்வியூ முடிச்சு அடுத்த லெவல் எப்போ போகும்னு வெயிட் பண்ணேன். கண்டிப்பாக பார்க்க முடியும். அதில் நிறைய அர்த்தம் இருக்கு. பாட்டு வேற லெவல்ல தெரிவிக்க விட்டாங்க. எப்பவுமே எல்லா படத்துல வர பாட்டை விட இது ஒரு டிஃப்ரெண்டா வேற லெவல்ல இருந்துச்சு. வேற லெவல். வணக்கம். தில்ராஜா பார்த்தேன், நல்லா இருக்கு. படத்துக்கு ஏற்ற மாதிரியே கதையும் இருக்குது. நல்லா எப்போ எல்லாத்துலேயும் உள்ள கதை மாதிரி தான் இருந்தாலும் ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. இவர் பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். ஜெயம் ரவி படமா புதுசுன்னு சொன்னாங்களேன்னு. அப்புறம் பார்த்தா ஜெயம் ரவி மாதிரி பாடி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேஸ் அவரோட கொஞ்சம் கலராகவும் இருக்கிறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. புதுசு மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் நல்லா இருக்குது. அந்த இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது பண்ணுறதும் பார்த்து பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. பாலா நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. என்ன சார் மெசேஜ்னா அது எல்லாத்துலேயும் உள்ளது தான். இந்த வசதியானவங்க ட்ரங்க்ஸ் இது பண்ணி பெண்களுக்கு இருக்கிறது. முதல்ல பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வராமல் இருக்கிறோம். அதை செஞ்சுட்டு தைரியமாக உலாத்துறாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த கதை. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். இல்லையா அப்படி அடங்கலைன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். லாஸ்ட் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்கல்ல, என் தங்கச்சி பண்ணதுனால தான் அவங்கள கொலை பண்ணேன்ட்டு. அது கரெக்டு. ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? பெண்கள்னா அவ்வளோ இதுவா? பாவம் பார்க்கறது இல்லையா? அம்மா பெற்றவங்களும் அம்மா தானே. அதை பற்றி தெரியாதனால தான் இது எல்லாத்துலேயும் எடுக்கிறாங்க. திருந்தணும், அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. மியூசிக்ல நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ஃபைட் சீனும் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். படத்துல வந்து ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு எதிர்பார்க்குற நேரத்துல வந்து எப்படி சொல்றது, சூப்பரா போகுது. நம்ம த்ரில்லிங்கா எதிர்பார்க்குறோம். அது வேற லெவல்ல போய் நிக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டா இருக்கு, எல்லாமே ஓகே. இதுல லாஸ்ட் கிளைமேக்ஸா வந்து எப்படி எதிர்பார்க்காத மாதிரி முடிஞ்சது. செம்ம. நம்ம எல்லாத்தையும் இதுலயே சொல்லிட்டோம்னா படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்காது. எல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கட்டும். படம் வேற லெவல். மெசேஜ் என்ன, நம்ம என்ன சொல்றது,
பெண்களை பற்றி தப்பாக பேசி அவங்க தவற இது பண்ணுறத வந்து தட்டி கேட்குறாங்க. ஆனால் செய்யாத தப்புக்காக ஓடி ஒளிகிறாங்க. அதை கரெக்டாக கொண்டு வந்து மக்களுக்கு இது பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஓகே. ஆனால் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல். புதுமுகன்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து விஜய் படத்தோட டைரக்டர் சொன்ன டைலாக் வந்து பாட்டாக போட்டுருக்காங்க. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு. டான்ஸ் எல்லாம் ஓகே தான். இதில் வந்து இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ரஜினி அந்த மாஸ்க் போட்டு மொத்த ரஜினியும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இறங்குறது தான் செம்ம ஹைலைட். இதில் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. ஓகே. என்ன பிடிச்சிருந்தது படத்தில் ஃபைட் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த பெண்களுக்கு சம்மந்தமான குற்றங்கள் வந்து தெளிவாக எடுத்து அதை எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த லேடி போலீஸே வந்து மர்ம முறையில் தண்டிக்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா அப்போ தான் படத்தில் வந்து அதான் பெண்களை சார்ந்த பாதுகாப்புக்கு உண்டான மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபைட்டு டான்ஸு எல்லாம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சம்பந்தப்பட்ட படம்னாலே ஆண்களை கொஞ்சம் கம்மியாக இல்லை, ஹீரோ நல்லா மாசாக ஃபைட் பண்ணியிருக்காரு, மாசா நடிச்சிருக்காரு. அதை சார்ந்து வரும்போது நல்லா இருக்கு. பரவாயில்ல, குடும்பத்தோடு பார்க்கலாம். மற்ற எதுவும் இல்லை, சிறப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜோக் கொடுத்துருக்கலாம், ஜோக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க படத்தில் வந்துட்டு ஆக்ஷன் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரு. அவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் ஒரு அருமையாக பண்ணியிருக்காரு. வெங்கட் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஒரு தப்பான ஒரு காம உணர்வோடு இருக்கிறவன் வந்து அழியணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் வந்து தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இதில் நான் பார்க்குறேன். ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ நடிக்க வேண்டிய ஒரு படம் இவர் நடிச்சிருக்காரு. பட்டு ஹீரோங்கிற முறையில் அவர் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான் இது. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான், நல்லா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. கிடைச்சிருக்காரு நமக்கு. கதை நீங்க போய் போகணும், லாஸ்ட்ல தான் அதோட இதே தெரியும். த்ரில்லிங் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. எல்லாருமே அருமையா பண்ணிருக்காங்க. எல்லாருமே அருமையா பண்ணி ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ கிடைச்சிருக்காரு நமக்கு. படத்துல வந்து கருத்து சொல்ல வராங்க. மெசேஜ் வந்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்குது. அருமையா இருக்கு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.